கதனாமைப்படுவதாக இந்த அருமையான புதிய நாளிலே ஒரு புதிய லோகோஸ் வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடையே கத்தரி மட்டும் நடத்தி வந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் புது புது கிருபைகளையும் வார்த்தைகளையும் கொடுத்து நம்மை தேற்றுகிறதை நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் கத்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். அந்த காலையில் என்ன செய்யணும், காலையிலுக்கு நமக்கு வைத்திருக்கிற ஆகாரம் என்ன, ஆவிக்குரிய மன்னா என்ன என்று சொல்லி கத்தர் பேச விரும்புகிறார். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். யாத்ராமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தின் பிற்பகுதியில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். உன்னை பெயர் சொல்லி அழைத்து உன்னை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் மோசே பார்த்து சொல்லுகிறார். அந்த வார்த்தையை இங்கே வாசிக்கிறோம். மோசே பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறது. இந்த கால வேளையிலே தேவன் உங்களோடும் பேசி கொண்டிருக்கிறார். அருமையாந்தியோட பிள்ளைகளே, இந்த மோசையை குறித்து நமக்கு தெரியும். மோசையினுடைய வரலாறு நமக்கு தெரியும். மோசே கர்த்தர் என்ன செய்தாராம், பெயர் சொல்லி அழைத்தாராம். அறிந்திருக்கிறேன். அவன் பிறக்கிறதுக்கு முன்பாகவே அவனை அறிந்த ஆண்டவர். இஸ்ரவேல் ஜனம் 430 வருஷம் அங்கே எகிப்தில் அடிமையாக இருந்த பொழுது அந்த நாட்கள் நடந்த கொடூரங்கள் நாம் அறிந்திருக்கிறோம், வேதாகமத்திலே வாசிக்கிறோம். அங்கே பிறக்கிற பாருங்க, ரொம்ப வேகமா இந்த எபிரேயர்கள் வளர ஆரம்பித்தார்கள், பெருக ஆரம்பித்தார்கள். அந்த பெருக்கத்தினாலே அந்த எகிப்து நாட்டு ராஜாவும் ஜனங்கள் எல்லாம் பயப்பட்டார்கள். இந்த ஜனங்கள் பெருகிறதை பார்த்தா நாளைக்கு நமக்கு விரோதமாக வரணும்னு சொல்லி அங்கே ஒரு சட்டத்தை போட்டான். என்ன சட்டம்னா, எல்லா ஆம்பளை பிள்ளையை தூக்கி நைல் நதியில போடணும். எகிப்தில் ஓடுற நதி நைல் நதி, அந்த நைல் நதியில போடணும்னு சொல்லிட்டாங்க. எல்லா ஆம்பளையும் தூக்கி போடு. அதனால பயங்கரமான கூக்குரல், எல்லாரும் போட்டாங்க. ஆனா இந்த மோசே இவருடைய தாய் தகப்பன் என்ன செய்யலை. அவரை மோசை அவர்கள் என்ன செய்தாங்கன்னா, ஒரு கூடையில வைத்து அந்த கூடையில கீழ் பூசி தண்ணி போகாம வச்சுட்டு ஆழ்த்துல போட்டாங்க. அதனாலே பாருங்க, பார்வோன் குமாரத்தி அந்த குளிக்கும் போது நைல் நதியில அவள் அதை இழுத்து தனக்கென்று வளர்க்கும்படி செய்து பாருங்க. தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தால் அந்த திட்டத்தை யாரும் மாற்ற முடியாது. அவனை பேரு பிரித்து பாருங்க, அந்த மோசே என்று சொல்லி பாருங்க, தண்ணியில் எடுக்கப்பட்ட மோசே என்று பேர் போட்டு அங்கே அரண்மனையிலே வளர்க்கப்படுகிறான். எதற்கென்றால் பிந்திய நாட்களிலே தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படி. சோதரன், தேவன் இவனை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருந்தபடினால், அதான் அது பின்னாடி சொல்றாரு. முதல்ல மோசேக்கு தெரியாது, பின்னாடி சொல்றாரு, அவனை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், உன்னை ஒரு திட்டத்தோடு நான் தெரிந்திருக்கிறேன் சொல்றார். ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தை ஒரு அடிமைத்தன வீடாகிய அந்த அந்த எகிப்திலிருந்து மீட்டு கொள்ளும்படிதான் உன்னை தெரிந்தெடுக்கிறேன்னு சொன்னேன். ஏன்னா இங்க இடத்துல வரும்பொழுது அவங்களை மீட்டு கொண்டு வரும்பொழுது நடந்த ஒரு இன்ஸ்டன்ட் இங்கே பார்க்கிறோம். ஏனென்றால் சீனாய் மலையிலே அவர் தேவனுடைய வார்த்தைகளை வாங்க சென்றிருக்கும் பொழுது 10 கட்டளைகளை வாங்க மேலே போய் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நாட்கள் ஒரு 40 நாள் ஆயிடுச்சு. ஆளுகள் காணலன்னு சொன்னோடனே ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆரோனும் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, நகையெல்லாம் கலத்தி அதை உருக்கி ஒரு கண்ணுக்குட்டி செஞ்சுட்டாங்க. சோதரம், கண்ணுக்குட்டி எப்படி வந்ததுங்கிற நீங்கள் சரித்திரத்தில் வாசிக்கிறீங்க. கண்ணுக்குட்டி வழக்கம் எப்படி வந்துச்சு, கண்ணுக்குட்டி எப்படி கண்ணுக்குட்டி மான் எப்படி கண்ணுக்குட்டி ஆராதனை பண்ணார்கள் என்று சொல்லி பாரு. கண்ணுக்குட்டி வச்சு ஆராதனை பண்ணுங்க. தேவன் அங்கே கோபத்தில் சில காரியங்களை செய்கிறார். அப்படி தப்பு பண்ணவங்க அநேக பேர் அன்னைக்கு விழுந்து போனார்கள். அப்பொழுது மோசே அவளுக்காக என்ன செய்யறான், போய் வேண்டுதல் பண்ண, ஆண்டவரே இப்படி வாய்ப்போச்சு, வனாந்தரத்தை கொண்டு வந்து ஜனங்களை நீ அழிக்கவா கொண்டு வந்தீர் என்று சொல்லி வேதனைப்பட்டு, ஆண்டவரே நீர் என்னோட வாரம், நீ என்ன வராவிட்டு என்னை அனுப்பாதீரும், நான் போக முடியாது, என்ன என்ன செய்வான், ஜனங்கள் ஒரு வழி பண்ணிடுவாங்க பயந்து பேசி கொண்டு இருக்கும்போதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார், என் பாருங்க, நீ சொன்னபடி நான் செய்வேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் ஒரு பெரிய ஊழியத்திற்காக. இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் அவளுக்காக பரிந்து பேசும்படி, அவளுக்காக செபிக்கும்படி, அவளுக்காக நடுவில் நிற்கும்படி உன்னை தெரிந்திருக்கேன்னு சொல்லி அவனோடு சொல்லுகிறார். அருமையான பிள்ளைகளை, இன்றைக்கும் கர்த்தர் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்ட ஒரு காரியம் உண்டு. இந்த காலை வேளையிலே நான் ஏன் பிறந்தேன் என்று சொல்லி கொண்டு இருக்கிறீர்களா? ஏன் இந்த வாழ்க்கை இப்படி இருக்கிறது, ஒரு ஆசீர்வாதமே இல்லாமல் நான் வேட்டாக இருக்கிறேனே, குடும்பத்துக்கும் எனக்கு பிரயோஜனம் இல்லை, சபைக்கும் பிரயோஜனம் இல்லை, மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, எங்கே பார்த்தாலும் தடைகளும் கஷ்டங்களும் வருது. நான் எதற்கு? ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் என்ன செய்கிறேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். எப்படி மோசையை பார்த்து சொன்னாலும் இந்த காலை வேளையிலே கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், உன்னை பெயர் சொல்லி. பாருங்க, தாயின் கருவில் உருவாக முன்னே நம்மை
அறிந்தவர், பார்த்தவர், அழைத்தவர். பாருங்க, இது ஒரு வித்தியாசமான நம்ம எல்லாரும் வெளியே வந்த பிறகுதான் நமக்கு தெரியும். அது அப்படி அல்ல. கர்த்தர் எல்லாவற்றையும் அவருக்கு எப்பவுமே பாருங்க, பாஸ்ட் டென்ஸ் இல்லை, பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் எல்லாம் ஆண்டவர் கிடையாது. எப்பவுமே ப்ரெசன்ட் டென்ஸ். ஐ எம் தட் ஐ எம், நான் இருக்கிறாகவே இருக்கிறேன், அவ்வளவுதான். அவர் இருந்துகிட்டே இருக்காரு. அவருக்கு முன்னால் அப்படி நடந்துச்சு, பின்னால் அப்படி நடந்துச்சு இல்லை, அவர் எல்லாம் கண்கள் கண்டு கொண்டு இருக்கிறது. அதனால சொல்றாரு, நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கேன் மோசேயை பார்த்து சொல்லி, உன்னை அறிந்திருக்கிறேன் என்று சொல்றார். இன்றைக்கும் அதே ஆண்டவர் உங்களை பார்த்தது காலை வேளையிலே உன்னை பெயர் சொல்லி அழைத்து, நீங்கள் வெறுதாவாக அல்ல, உங்களை கொண்டு ஒரு நோக்கத்தை ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒரு தேவ திட்டம் என்ன என்பதை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறோமா? இன்றைக்காவது பார்த்தாலும் உழந்து கொண்டிருக்கிறார். அப்படி இது இப்படி, என் வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை, என் வாழ்க்கை நாசமாய் போய்விட்டது, என் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, வேலை இல்லை, பணம் இல்லை, சொத்து இல்லை, சுகம் இல்லை, நல்ல குடும்பம் இல்லை, பிள்ளைகள் இல்லை, எல்லாத்தையும் இல்லை இல்லை என்று சொல்லி நம்மை நாமே அப்படியே டவுன் பண்ணிக்கிட்டு அப்படியே சோர்ந்து போய் சோரம் போய் கர்த்தரை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறோமே. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து உன்னை அறிந்திருக்கிறேன், உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய கரங்களிலே கொடுக்கப்பட்ட ஒரு மனுஷனை கொண்டு கர்த்தர் என்ன செய்வார் என்று சொல்வதற்கு நிறைய உதாரணங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். மோசே அப்படித்தான், மோசே அப்படித்தான் கர்த்தர் தெரிந்து கொண்டு அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினார். மோசே பாருங்க, மோசே சாதாரண மனுஷன்தான், ஆனா கர்த்தர் அவனோடு இருந்தபடி நான் சொல்றாரு, நீ என்னோட வாங்க ஆண்டவர். ஜனங்கள் நடத்த முடியல, இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா இருக்கிறார்கள். ஒருக்கா நல்லா இருக்காங்க, அடுத்த டக்குன்னு மாறிடுறாங்க. இப்படி இருக்க சொல்ல என்ன இவர்கள் கல்லெறிந்து கொன்றுவாங்க, நீங்க கூட வந்துருங்க, நீங்க வந்தாலும் ஒளி என்ன அனுப்பாதீங்க ஆண்டவரேன்னு சொல்ல கர்த்தர் கூட வந்தார். பாருங்க, பகலிலே ஒரு மேகஸ்தம்பமாக, இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக அவளோடு நடந்தார். 40 வருஷ காலம் நடந்தார். சோத்திரம். அவர் சொல்லும்போது சொல்றாரு, ஓ மோசேயே, நீ உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், உன்னை கொண்டு இந்த காரியங்களை செய்யும்படி அழைத்தேன். அதே ஆண்டவர் தான் இன்றைக்கு உன்னை பார்த்து, இந்த வசனத்தை கேட்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். உனக்கு தெரியுமா, எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாயே, என்னை கவனிப்பார் யாரும் இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறாயே, எப்ப பார்த்தாலும் நீ வாழ்க்கையின் ஓரத்துக்கே போய் கொண்டிருக்கிறாயே, மரித்தால் நல்லா இருக்கும், உயிரோடு இருப்பதை பார்க்கலும் மரிப்பது மேல், சாகது மேல் என்று சொல்லி உடன் சொன்னான். நினிவே பட்டணத்துக்கு அனுப்பப்பட்டவன் சொன்னான், சாவது மேல் என்று சொன்னான். சோத்திரம். காரணம், சில காரியங்களை பார்க்கும்போது, சூழ்நிலைகளை பார்க்கும்போது வேதனை உண்டாகினது. சோத்திரம். இன்றைக்கு நம்ம உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலை பார்க்கும்போது அப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாகலாம். கர்த்தர் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், உங்களை கொண்டு பெரிய காரியங்களை இந்த நாட்களில் செய்ய போகிறார். எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள்? இன்றைக்கு மறுபடியும் நினைவு ஊட்டுகிறார். சவுலை கர்த்தர் பாருங்க, அவர் ஏற்கனவே தெரிந்து வைத்திருக்கிறார். அவன் ஓடுறான், கலக்கம் போடுறான், மேற்க ஓடுறான், ஜனங்களை துன்பப்படுத்துகிறான், கிறிஸ்துவை அடிக்கிறான், உதைக்கிறான், சபையை உடைக்கிறான், ஜோம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா ஒரு நாள் வந்தது, அவர் சொல்றார் பாருங்க, மத்தியான வெயில், 12 மணி வெயில்ல தமஸ்கு வீதியில குதிரையில இருந்து தள்ளப்பட்டான். வெளிச்சமனை அடித்தது. சோதரம். வெளிச்சமனை கீழே தள்ளியது. அப்பொழுது கர்த்தர் பேசும்போது சொல்றார், இவனை நான் புறஜாதியாருக்கும் இஸ்ரவேல் சந்ததிக்கும் என்னை பற்றி அறிவிக்க தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். கர்த்தர் எல்லாற்றையும் தெரிந்து இருக்கிறார், உங்களை அறிந்திருக்கிறார். கவலைப்படாதீங்க, உங்களை குறித்து நீ கவலைப்படாதீங்க, ஃபியூச்சரை குறித்து கவலைப்படாதீங்க. எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. உங்கள் எதிர்நாள் வாழ்க்கை, எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. அவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார், உங்களை விட்டு விளங்க மாட்டார், உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இனி வரும் நாட்களிலே அவருக்காக உத்தமமாக உண்மையாக இருக்கிற ஜனங்கள் வேணும், ஊழியக்காரர்கள் வேணும், மோசே போல நிற்கிற மக்கள் வேணும். மோசே ஒருவர் சொன்ன போல உங்களோடு இன்றைக்கு காலை வேளையிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒப்பு கொடுத்து நீங்கள் கீழ்ப்படுவீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? அதை நம்புவீர்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அவர் உங்களை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்தால் உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். விசுவாசிகள்னா ஒண்ணும் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை ஆமென் ஆமென் என்று இருக்கு. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. அவர் உங்களுக்காக பெரிய காரியங்கள் செய்ய, உங்களுக்காக பெரிய ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், அதை செயல்படுத்த விரும்புகிறார்.
அதனால் காலையில் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒப்புக்கொடு, நான் என்ன செய்யணும்னு கேளுங்க ஆண்டவரே. அப்பா நான் என்ன செய்யணும், எங்களோடு வாங்கன்னு சொல்லுங்க. கர்த்தருடைய ஆசை உங்களுக்கு நான் ஜெபித்து முடிக்கட்டுமா? பரலோகத்தின் பிதாவே, இந்த அருமையான காலை வேளையில ஆண்டவரே உங்கள் திட்டத்தை நிறைவேற்றுங்க. ஆண்டவரே, நீ பெயர் சொல்லி அழைத்து வேறு பிரித்திருக்கிற தேவன், உங்களுடைய வார்த்தையின்படியே மோசேக்கு சொன்ன அதே வார்த்தை இந்த பிள்ளைக்கு நீ காலை வேளையில் சொல்லுகிறதுக்கு ஆஸ்தோத்திரம். கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு தொட்டு ஆசீர்வதித்து பலப்படுத்தும். உங்களுடைய கிருபைக்குள்ளே மறைத்துக் கொள்ளும். தடைகள் யாவும் இந்த காலையில் உடைந்து போகட்டும். ஒரு பெரிய ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். மோசையோடு சிலவற்றை ஒன்றோடு சொல்லிக் கொண்டிருக்கிற ஒப்புக் கொடுப்போம். இன்னும் ஒரு லோக சுவாட்சி மூலமாய் உங்களை சந்திக்கும் வரையிலும் கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.